Daily. Taste the Daily. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 பேர் பலி என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கேட் கீப்பரின் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என கூறி பொதுமக்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் கேட் கீப்பரை அழைத்து செல்ல விசாரணை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அழைத்து செல்ல விடாமல் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், கேட் கீப்பருடைய அலட்சியத்தானதா இந்த விபத்து ஏற்பட்டதா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றாங்க, என்ன நடந்ததுங்க? வணக்கம் சார். கடலூர் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்துக்கு அந்த கேட் கீப்பர் தூங்கியதே காரணம் என அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கேட் கீப்பரை விசாரிப்பதற்காக காவல்துறையினர் அவரை அந்த பகுதியிலிருந்து அழைத்து செல்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ரயில்வே கேட்டை மூடாததே இந்த விபத்துக்கான காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை இந்த கேட் கீப்பர் தூங்கியதன் காரணமாக இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த கேட் கீப்பரை விசாரணைக்காக அழைத்து செல்வதற்காக காவல்துறை முயற்சிக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் அவர் காவல்துறையை சூழ்ந்து கொண்டு அவர்களை அந்த கேட் கீப்பரை அங்கிருந்து அழைத்து செல்லக்கூடாது என தொடர்ந்து அந்த பகுதியில் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. ஏற்கனவே படுகாயமடைந்த மாணவர்களை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தற்பொழுது கடலூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அந்த விபத்து நடைபெற்ற இடத்துல தற்பொழுது பார்வையிட்டு வரக்கூடிய சூழல்ல அங்கு மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் அவர்களும் இந்த விபத்து குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் அளித்து வருகிறார். இந்நிலையில கேட் கீப்பரை அந்த விசாரணைக்காக அழைத்து செல்ல முயலும் பொழுது பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை 4 மாணவர்கள், ஓட்டுநர் மற்றும் ஊழியர்களுடன் தனியார் பள்ளி வேன் கலக்க முயன்ற நிலையில வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சேரமபாளையம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி, தொண்டை மாத்தூரைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவர் நிமிலேஷ் ஆகிய இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 4 பேர் கடலூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தானது கேட் கீப்பருடைய கவனக்குறைவால ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைக்கப்பட்டிருக்க நிலையில அந்த கேட் கீப்பரை விசாரணைக்காக அழைத்து செல்ல காவல்துறை முயற்சித்திருக்கிறார்கள். அந்த கேட் கீப்பரை அந்த இடத்துல இருந்து அழைத்து செல்லக்கூடாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறையை சூழ்ந்து கொண்டு தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்து நடைபெற்ற இடத்துல மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்து காரணமாக அந்த கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு ரயில்கள் என்பது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே உயிரிழப்பு 2ஆக இருக்கக்கூடிய நிலையில மருத்துவமனையில் படுகாயமடைந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சைகள் வழங்குமாறு ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடலூர் மருத்துவமனையில் மேலும் உயர் சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில அவர்களுக்கு வேறு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை அளிக்கப்படியும் ஒரு அறிவுறுத்தல் முன்னதாகவே வழங்கப்பட்டிருக்க நிலையில கேட் கீப்பருடைய அலட்சியத்தின் காரணமாக ரயில்வே கேட்டை மூடாததே இந்த விபத்துக்கான காரணம். அதே போல அந்த கேட் கீப்பரை அங்கிருந்து அழைத்து செல்வதற்கு காவல்துறை முயற்சிக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அந்த கேட் கீப்பரை அங்கிருந்து அழைத்து செல்ல முயலும் போது தற்பொழுது பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு காவல்துறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த ரயில் மோதியதுல ஒரு 50 மீட்டர் தூரத்திற்கு அந்த வேன் என்பது சென்றிருக்கிறது. அந்த வேனை அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு கோர விபத்தாக அது நடந்திருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இந்த விபத்துக்கான காரணம் அந்த ரயில்வே கேட்டை மூடாததே என காரணமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. Taste the Daily.